ஒரு சின்ன சிக்கு கோலம் பார்ப்போமா? 7 1 நேர் புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். ஆனால் ரொம்ப செக்காக இருக்காது, பிகினர்ஸ் கூட போட முடியும். தனித்தனி கலரில் ஈஸியான வழியில் எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா? வா. ஏழு 5 3 1 நேர் புள்ளி வச்சுருக்கேன். நடு புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். இப்போது இந்த 5வது புள்ளி இருக்குல்ல, இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 4 இந்த 1 5 புள்ளியும் உள்ளே இருக்குது. இதை சுற்றி கட்டை போட்டிருக்கோம் நம்ம. முதல்ல அடுத்தது 1 2 3 குறுக்க புள்ளியை உள்ளே வச்சு கோடு வெளியில் போடுறோம். இதே போல் 1 2 3 இந்த பக்கமாக புள்ளியை உள்ளே வச்சு கோடு வெளியில் போடுறோம். ஜாயின் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குங்கிறதுக்காக, ஈஸியான வழியிலையும் நம்மளால் போட முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி போடுறோம். அந்த இடையில் இருக்கிற இடத்துல 2 கோடு போட்டுக்கலாம். இந்த 4 பக்கம் இருக்க புள்ளிகளை டவுன் பண்ணிக்கலாம். நடுவில் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ஓரத்தில் மட்டும்தான் ஈஸியாக இருக்கும். வாங்க. இப்போ இந்த 2 கோடு இருக்குல்ல, இந்த 2 புள்ளியையும் இதோட ஜாயின் பண்ணிட வேண்டியதுதான். இதே போல் இந்த பக்கமும் இந்த 2 புள்ளியையும் இந்த 2 கோடோட இப்படி வந்து இதையும் சுற்றிக்கிட்டு இதில் கொண்டாந்து ஜாயின் பண்ண வேண்டியதுதான். இப்போ இந்த பக்கம் 4 புள்ளி, இந்த பக்கம் 4 புள்ளி இருக்குது. அதுக்கு 2 கோடு நம்மக்கிட்ட இருக்குது. இதை வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். சிக்கு கோலத்தையும் நம்மளால் ஈஸியாக போட முடியும். சரியா? இங்கேருந்து இந்த கோட்டிலேருந்து இப்படி வந்து இந்த புள்ளியை இப்படி சுற்றிக்கிட்டு நேராக போய் இதையும் சுற்றிக்கிட்டு இப்படி வந்து இந்த கோட்டில் ஜாயின் ஆகுது. இதே போல் இந்த பக்கமும் இங்கேருந்து போய் இதை சுற்றிக்கிட்டு நேராக வந்து இதை சுற்றிக்கிட்டு இப்படி வந்து இந்த கோட்டில் கொண்டாந்து ஜாயின் பண்ணுறோம். அதுக்காக தான் 2 கோடு இங்கே ரெடியாக இருக்குது. இந்த பக்கம் 2 கோடு இதை இது பண்ணிட்டோம். போட்டு கற்றுக்கும்போது இந்த மாதிரி கற்றுக்கிட்டோம்னா அடுத்தது போட்டு பழகினதுக்கப்புறம் நம்ம புள்ளியில் நேராகவே இதே மாதிரி போட்டுடலாம். கோடெல்லாம் போடாமல் டைரெக்டாக நம்மளால் போட முடியும். ரொம்ப ஈஸியான கோலம் தான். நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கோலத்தோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.